إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய சகோதரர்களே, தொடராக பார்த்து வருகின்ற ஒரு நல்ல ஒரு குடும்பத்துக்கு இருக்க வேண்டிய பண்பாடுகளை பற்றி பேசினோம். அதிலே கணவனுக்கு என்ன வகிபாகம் இருக்கிறது, மனைவிக்கு என்ன வகிபாகம் இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம். இப்போது அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து தங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளை எந்த முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும், ஒரு ஷரியத்தான ஒரு குடும்பத்தில் பெற்றோருக்கு என்ன பங்கு இருக்கிறது அந்த பிள்ளைகள் அளவிலே என்கிற அந்த தலைப்பு பற்றி நாம் இப்போது பேசியிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த பிள்ளைகளை பற்றி சொல்கிற போது அல் மால் வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய பிள்ளை குட்டிகளும் எங்களுக்கு மிக அழகியவை, அவைகள் எங்களுக்கு பிரயோசனமானவை. ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக அழகு அதுதான். எங்களையெல்லாம் மிக மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது நாங்கள் வளர்க்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் என்ற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சவால் என்னவென்றால், தாம் பெற்றெடுத்த பிள்ளையை சரியான நெறியான மார்க்க சட்டத்திட்டப்படி வளர்ப்பதில் மிகுந்த சிரத்தையோடு இருக்கிறார்கள் எல்லாரும். நானும் நீங்களும் பெற்றோர் என்ற அடிப்படையில் எல்லா பெற்றோர்களும், அது ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கின்ற மிக பெரும் சவால். உணவை விட, உடையை விட, உறையுளை விட இந்த உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவால் தான் பெற்றெடுத்த ஆண் பிள்ளையையும் பெண் பிள்ளையையும் சரியான முறையில் வளர்த்தெடுப்பது என்பது மிக பெரிய ஒரு கஷ்டமாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த சவாலை நாங்கள் எதிர்கொள்வதற்கு எங்களை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தை இஸ்லாம் சொல்லுகிற போது, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் அவர்களுடைய நடைமுறைகளையும் இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்டிருக்குமானால் அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் என்னவென்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய மனைவியும் மார்க்க ரீதியாக நெறியோடு வாழ பழகியதால் தான் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு சிறிய பிள்ளை தன் தந்தை கேட்ட ஒரு கேள்விக்கு மறுகதை இல்லாமல் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் சரித்திரம் படைத்த ஒரு விடயம். இன்று வரை நாமெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றால் செய்கின்ற கடமைகளை எல்லாம் அது எமக்கு பிரதிபலித்து காட்டுவதை பார்க்கிறோம். குறிப்பாக அன்னை ஹாஜரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தாயாக இருக்கிற நேரம் தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளையையும் சிறு பராயத்திலேயே பிள்ளையையும் தாயையும் ஏதோ ஒரு மலையின் அடிவாரத்தில் இருக்குமாறு கட்டளையிடப்படுகிறது. அவர்கள் சென்ற அந்த மலை அடிவாரத்தை பற்றி வரலாறுகள் சொல்லுகிற போது, பறவைகளோ பட்சிகளோ மிருகங்களோ மனிதர்களோ மனித சஞ்சாரமற்ற ஒரு இடம். குடிப்பதற்கு நீர் இல்லை, உண்பதற்கு உணவில்லை, உடுப்பதற்கு உடை இல்லை, கடுமையான கஷ்டங்கள், கற்களும் முட்களும் நிறைந்த ஒரு புதர் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துல கடுமையான வெயில், நம் எல்லோரும் அறிந்த விடயம் பாலவனைத்து வெயில் என்பது, அதில் வாழுகிற வாழ்வியல் சூழல் என்பது கடுமையான கஷ்டம். அந்த இடத்தில் கொண்டு சென்று விடப்பட்டது அந்த மனைவி, மிகச்சிறிய பிள்ளை. அந்த பிள்ளையோடு தன்னோடு வைத்திருக்கிற அந்த நேரத்தில் கணவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த இடத்துல நாங்கள் இருப்பதற்கு நீங்கள் விட்டு செல்கிறீர்களே, இது யார் நமக்கு சொன்னது, நீங்களா அல்லது ரப்பா என்று கேட்கிறார். அந்த இடத்துல அந்த மனைவியை பார்த்து அந்த கணவர் சொல்கிறார், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய ஓர்டர், இதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய ஏவல் என்று சொன்ன அடுத்த கணத்தில் அல்லாஹ் எமக்கு ஏவி இருந்தால் எம் வரக்கூடிய அத்துணையை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், விட்டுவிடுங்கள் என்கிறார்கள். ஒரு கணவனின் சொல்லை ஒரு மனைவி ஏற்றுக்கொண்ட விதத்தை அங்கே பார்க்குறோம். நாங்கள்
ஒரு பிள்ளை வளர்ப்பில் மிகவும் மிகவும் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது கணவனும் மனைவிக்கும் இடையில இடம்பெறுகிற அத்துணை செயற்பாடுகளும் இறைவன் விரும்பியவாறு இருந்திருக்க வேண்டும். இஸ்லாம் அனுமதித்தவைகளை அழகுறச் செய்ய வேண்டும். அதை அவதானிக்கிற பிள்ளைகள் அழகுற நடப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, என் வீட்டில் இடம்பெறக்கூடிய அதிகமான விடயங்கள் மார்க்கத்துக்கு முரணாக இடம்பெறுகிற போது அதை பார்த்து வளர்கிற அந்த பிள்ளைகள் எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் எதிராளியாக வாழ்வதைத்தான் நாம் பார்க்கிறோம். வீட்டிலே டிவி இருக்கும், படம் பார்க்க வேண்டாம் என்று நாம் தடை செய்து விடுவோம். கணவனும் மனைவியும் வாழுகிற போது அவர் வாழ்விய சூழலில் இருவருக்கு இடையிலே சண்டை சச்சரவுகள் வெளிச்சத்தில் நடக்கும். ஆனால் நாம் பிள்ளைகளை பார்த்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்போம். மனைவியை பார்த்து சில நேரம் தன் கோபத்தின் எல்லையில் இருந்து ஏசுகிற ஒரு கணவர் வேறு வேறு வாசகங்களை, வார்த்தைகள், பிரயோகங்கள்லாம் கடினமாக பாவிப்பார். ஆனால் அந்த கடினமான பேச்சை நீ பேசக்கூடாது என்று பிள்ளைக்கு சொல்லும். ஆக இஸ்லாமிய சூழலில் வாழ முடியாமல் இருக்கிற ஒரு குடும்பத்தில் வளர்கிற ஒரு பிள்ளை இஸ்லாமியனாக வாழ்வதற்கான வாழ்வியற் சூழல் இல்லாத போது அந்த பிள்ளையும் அதில் இருக்க மாட்டது என்பதைத்தான் ஆதாரம் காட்டுகிறது. இங்கே அழகான சரித்திரம் இது. அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லி கணவன் சொன்ன அடுத்த நிமிடம் அந்த மனைவி ஏற்றுக்கொள்கிறார். அந்த மனைவி தான் வளர்க்கிறாள். காலம் சென்றுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். கையில் எடுத்துச் செல்கிற குழந்தையாக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன் கையிலே பிடித்து வந்து சொல்கிறார் ஒரு தந்தை, மகனே, நான் உன்னை கனவில் கண்டேன். மகனே, யா புனை, அன்பு மகனே, இன்னி அராக்க ஃபில் மனாம், நான் உன்னை கனவில் கண்டேன். அதுபகுக்க, உன்னை அறுத்து பலிவிடுவதற்காக. கைஃபத்தரா, நீ அதை எப்படி கருதுகிறேன் கேட்கிறார். ஒரு மகனுக்கும் ஒரு தந்தைக்கும் இடையிலே எவ்வளவு உறவு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்கிறது மார்க்கம். முதலில் உண்மையில் ஒரு தந்தைக்கு அதிகாரம் அந்த பிள்ளை வளர்க்கின்ற ஒரு வளர்ப்பாளனாக இருந்தாலும் அந்த பிள்ளையோடு எப்படி பழக வேண்டும் என்கிற வார்த்தையை எப்படி சொல்கிறது பாருங்கள். ஒரு பணம் கொடுக்கல்ல, பொருளாதாரம் கொடுக்கல்ல, தனக்கு ஒரு ஆடையை வாங்கி கொடுப்பதற்கல்ல கேட்கப்பட்டது. அவரை அறுத்து பலியிடுவதற்காக சொன்ன வார்த்தை இப்படி சொல்கிறது, மகனே, நான் உங்களை கனவிலே கண்டேன், உங்களை அறுத்து பலியிடுவதற்காக. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? எவ்வளவு அழகான வார்த்தை ஒரு தந்தை இடத்தில். அச்சுறுத்தவில்லை, அதட்டவில்லை, அகம்பாவம் பேசவில்லை, அன்பு வார்த்தைகள் கலந்து அவர் உயிரை எடுக்கிற விடயத்தை கூட இப்படி சொல்லப்படுகிறது. இது எமக்கெல்லாம் ஒரு பாடம் என்ன தெரியுமா? தன் பிள்ளையிடத்தில் அதட்டுவதை விட, அச்சுறுத்துவதை விட, அடிப்பதை விட, ஏசுவதை விட, பேசுவதை விட, அவரை விரட்டுவதை விட அன்பு கலந்த வார்த்தைகளில் சொல்லுகிற வார்த்தையினுடைய கடினம் இல்லை என்றால் அந்த பிள்ளை மார்க்கத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை அழகாக சொல்கிறது அல்லவா அந்த குர்ஆன். அடுத்த கணம் தந்தை தான் பிரிந்தாலும் தாயோடு வளர்ந்த அந்த பிள்ளை என்ன சொல்கிறது தெரியுமா? யா அபதி, என் அருமை தந்தையே, ஃபஃபல் மா துமர், அல்லாஹ் உங்களுக்கு எதை சொன்னானோ அதை செய்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த பிள்ளையால் முடியும்? தன்னை அறுத்து பலியிடுவதற்காக கனவு கண்ட தந்தை என்னிடத்தில் அனுமதி கேட்கிற நேரம் அந்த பிள்ளை எப்படி சொல்கிறது? நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எதை சொன்னாரோ அதை செய்து விடுங்கள். நீங்கள் செய்துவிட்டால் இறைவனிடத்தில் மறுமை நாளையில் நன்றி உள்ளவராக மாறிவிடுவீர்கள் என்ற செய்தியை அந்த பிள்ளை சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரர், இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம். இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் ஒரு குடும்ப சூழலில் அந்த தாயும் தந்தையும் மார்க்க ரீதியாக இருப்பார்களாக இருந்தால் அடுத்த கணம் அந்த பிள்ளையின் வளர்ப்பு அழகாக போகும். அன்புக்குரிய சகோதரர், மறுமை நாளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதி, ஒரு பிள்ளை தவறான முறை வழிநடத்தப்பட்டு வளர்ந்திருந்தால் அந்த பிள்ளையினுடைய செயற்பாடுகள் பற்றி தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் மறுமை நாளில் கேட்க வேண்டும். அதற்கு பதில் சொல்லாதவரை எந்த தாயும் தந்தையும் கால்பாதம் நகரார். அவருடைய காட்பாதங்கள் ஒரு நாள் நகர மாட்டார். அதெல்லாம் மறுமை நாளிலே கேட்கிறார். அந்த ஹதீஸ் விரிவான ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, ஒரு ஆண்மகனுக்கு கடமை அவனுடைய குடும்பத்தினுடைய அந்த பிள்ளைகளையும் அந்த மனைவியையும் பராமரிப்பது. அது பற்றி அல்லாஹ் மறுமை நாளையில் கேட்பான். ஒரு பெண்மகளுக்கு கடமை தன்னுடைய கணவனையும் தன் பிள்ளைகளையும் பராமரிப்பது. அது பற்றி அல்லாஹ் மறுமை நாளையில் கேட்பான். ஊருடைய ஒரு தலைவருக்கு கடமை அவர் தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கின்ற அத்துணை பேரையும் பராமரிப்பது அவர்களுக்காக. அவர்களுடைய நல்ல கட்ட விடயங்கள் அத்துணையும் அவர்களை சீரமைப்பது அவருக்கு தலைமை. அது பற்றியும் அல்லாஹ் மறுமை நாளையில் கேட்பான். ஒரு இமாமுக்கு கடமை அந்த இமாமின் கீழ் இருக்கின்ற அத்துணை பேரையும் வழிநடத்துவது. இல்லை என்றால் அது பற்றியும் அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்பான். இதுவெல்லாம் நம் மீது இருக்கின்ற கடமை என்கிற விடயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர், அப்படி என்றால் மெய்தான்
இந்த உலகத்தில் நான் என் பிள்ளைகளை வளர்ப்பதால் எனக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று ஒரு பெற்றோர் கேட்டார். அழகாக விடை சொல்கிறது இஸ்லாம். என்ன தெரியுமா? மறும நாளையிலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க ஒரு பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பது ஆகுமா? வலதுன் சாலிஹுன் யதுஊ லஹு, நமக்காக துஆ செய்கின்ற பிரார்த்திக்கின்ற ஒரு பிள்ளையை இந்த உலகத்தில் பெற்றெடுத்து விட்டு சென்றால் மறும நாளையில் நமக்கு சொர்க்கம் மாற்றுக்கதை இல்லை. அன்புக்குரிய சகோதரர், இஸ்லாம் சொல்லுகிறது. சுப்ஹானல்லாஹ், சில விடயத்தை சொல்லித்தான் ஆகணும். அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளுக்கு சென்று பிரயாணித்து பட்டங்களோடும் பதவிகளோடும் சமூக அந்தஸ்தோடும் வாழுகிற சூழலில் பார்க்கிறோமானால் அல் குர்ஆன் ஓத தெரியாது, அல் ஹதீஸை வாசிக்க தெரியாது, மார்க்க நடைமுறை இல்லை, ஷரியத்துடைய சட்டதிட்டங்கள் வீட்டிலே இல்லை. கடைசி எதுவரைக்கும் இருக்கிறது என்றால், தன் அன்பு தந்தை தனக்காக தன்னை வளர்ப்பதற்காக கோடி கோடி கணக்கில் எவ்வளவோ செலவு செய்து தன்னை வைத்திரியாக்குவார். இந்த உலகத்தில் இருக்கிற பட்டம் எதுவும் அதுவெல்லாம் முடிக்க வைப்பார். ஆனால் அந்த தந்தை மரணித்த அந்த வேளை, மரணித்த தந்தையை வந்து குளிப்பாட்டி கபனிட்டு தொழுவித்து அடக்கம் செய்வதற்கு தெரியாது. அன்புக்குரிய சார், எவ்வளவு கேவலமான ஒரு அம்சம் என்று பாருங்கள். என்னை பெற்றெடுத்த என் தந்தைக்கு செய்கின்ற கடமை எனக்கு செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்குத்தான் பிள்ளைகள் என்று வளர்க்கப்பட்டிருக்கிறது. தன்னுள்ளே இருக்கின்ற தன் மனைவியும் தன் பிள்ளைகளை பராமரிக்கின்ற விதத்தை விட தன் தாயையும் தந்தையும் பராமரிக்காத அளவுக்கு மாறி இருக்கின்றது. காரணம், பெற்றெடுத்த அந்த தாயும் தந்தையும் அவருடைய ஆரம்பத்தில் இருந்த அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்த விதம் மார்க்கத்தில் இல்லை. அதனால் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் சொர்க்கத்தில் இருக்கிற நேரம் கூட தம் பிள்ளை பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனைகளை சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தருமாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னர் ரஜுல லதுர்ஃபஉ தரஜதஹு ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே ஒரு மனிதனுக்கு சொல்லப்படுமாம், அல்லாஹ் சொல்வானாம், உனக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது என்பானாம். அப்போது இந்த மனிதன் கேட்பானாம், அன்னாலி ஹாதா, எப்படி எனக்கு கிடைத்தது என்று கேட்பானாம். உதாரணமாக, சொர்க்கத்தில் 7 இருக்கிறதல்லவா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்காத ஒரு மனிதன் வேறு ஒரு சொர்க்கத்தில் இருப்பார். அப்போது அவனுக்கு சொல்லப்படும், உனக்கு இப்போது உயர்தரராக சொர்க்கம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லப்படும். அந்த அடியான் கேட்பானாம், அன்னாலி ஹாதா, எனக்கு எப்படி கிடைத்தது, என்ன நடந்தது என்று கேட்பானாம். அப்போதுதான் சொல்லப்படுமாம், உன்னுடைய பிள்ளை உனக்கு பிரார்த்தித்தான், உன்னுடைய பிள்ளை உனக்கு பிரார்த்தித்தான், அந்த பிரார்த்தனை உனக்காக பிழை பொறுக்க தேடி அந்த பிரார்த்தனை உன்னை உயர்த்திருக்கிறது என்ற சொல்லை நான் பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சுவனத்துக்கு செல்வோம் என்கிற விடயத்தை இன்னும் ஒரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிற ஹதீஸ், எந்த ஒரு மனிதன் தனக்கு 2 பெண் குழந்தைகள் அல்லது 3 பெண் குழந்தைகள், 2 சகோதரிகள் அல்லது 3 சகோதரிகள் கிடைத்து அவன் மரணிக்கின்ற வரைக்கும் அவர்களை மார்க்க ரீதியாக வளர்த்தெடுத்தானேயானால் அவனும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கஹாத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவனும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று 2 விரல்களையும் சுட்டி காட்டினார்கள் என்ற ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். 2 குழந்தை பெண் குழந்தை, 2 பெண் குழந்தை அல்லது 3 பெண் குழந்தை, 2 சகோதரிகள் அல்லது 3 சகோதரிகளை மார்க்க ரீதியாக வளர்த்தெடுத்து விட்டால் போதும், அதுவே நம்மளை சொர்க்கத்தில் வைக்கும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி காட்டியிருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்ட விடயம் என்ன தெரியுமா? எங்களுடைய வீட்டுச் சூழல் மார்க்க ரீதியாக சித்தரிக்கப்பட்டுமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக என் பிள்ளை மார்க்கத்தில் தான் இருப்பான். நான் எந்த சந்தர்ப்பத்திலும் மார்க்கம் என்கிற போது அந்த விடயத்தை கைவிடாமல் நான் பின்பற்றி ஒழுகினால் என் பிள்ளையும் இருப்பான். சுபகுடைய தொழுகைக்காக நான் வர வேண்டுமா? சுபகுடைய தொழுகை கடமையாக்கப்பட்ட என் பிள்ளையை நான் கையோடு அழைத்து வருவேனையாக இருந்தால் இந்த பிள்ளை சரியாக நெறிப்படுத்தப்படுவார். சுபகுடைய அதான் கேட்கிறது என்றால் என் பிள்ளையை எழுப்பிவிட்டு, என் மனைவியை எழுப்பிவிட்டு, தொழுமாறு சொல்லிவிட்டு, என் ஆண் பிள்ளையை கையோடு எடுத்து விட்டு பள்ளிக்கு வருபவர்கள் அந்த பிள்ளையை சரியாக வளர்த்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போது தோளுக்கு மூத்தால் தோழன், என்னை போன்று என்னளவல்லவா இருக்கிறான், இவனிடத்தில் நான் எப்படி சொல்வது என்று சிலர் கேட்கிற கேள்விகளை கூட பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளான
பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அலி ரலி அவர்களை திருமணம் முடித்திருக்கிற அந்த வேளை கூட தான் செய்த குற்றத்தை உடனடியாக தண்டிக்க அந்த வீட்டுக்கு வந்து அவர்களை உபதேசித்து திருப்பு முனையாக்கின ஹதீதுகள் எல்லாம் அதிகம் இருப்பதை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் வீட்டுச் சூழலில் நாம் நம்மை எப்போதும் மார்க்க ரீதியாக பழக்கப்படுத்திக் கொள்வோம். அது கணவனும் மனைவிக்கும் இடையில இருக்கிற ஒரு விடயம். இறுதியாக இன்றைய நாளில் இறுதியாக ஒரு அம்சத்தை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு பிள்ளை கெட்டதாக வருவதற்கு யார் முதற் காரணம் தெரியுமா? அந்த மனைவியும் மிக முக்கியமானவள். ஒரு கணவன் தொழிலுக்கு சென்று தொழில் வாகுகளை பார்ப்பார். அதில் எப்படி முன்னேறுவது, எப்படி அபிவிருத்தி செய்வது, அதிலிருந்து நான் எப்படி என் குடும்பத்தை நான் அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் என்ற சிந்தனையோடு இருப்பான். வீட்டிலே இருக்கிற ஒரு பெண்மணிதான் அந்த பிள்ளையையும் கணவனையும் வழிநடத்துவதில் முதற்கண் இருக்கவன். ஒரு அழகிய உதாரணம் ஹாஜரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகிய முறையில் வளர்த்த ஒரு மகன் இந்த உலகத்துக்கு சான்று பகிர்ந்துவிட்டு இன்று வரை சரித்திரம் படைத்து ஹஜ்ஜுடைய நேரத்தில் நாம் செய்கின்ற அமல்களுக்கு கூட காரணமாக இருந்திருக்கிறார். அதே போன்றுதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சார்ந்து போகவில்லை. தாவா பிரச்சாரம் செய்கின்ற நேரத்தில் எதுவெல்லாம் தாவா பிரச்சாரம் செய்வதற்காக கங்கணம் கட்டுகிறார்களோ அந்த செய்திகளை எல்லாம் எதிரிகளிடத்தில் சொல்லுகின்ற ஒருவராக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி அவர்கள் இருந்தார்கள். மார்க்கத்துக்கு முரணாக இருந்தார்கள். என்றும் சண்டையும் சச்சரவுமாகவே இருந்தது. ஆனாலும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்றை சரிவரும் நாளை சரிவரும் என்று இறுதி வரைக்கும் இருந்தார்கள். 200 ஆண்டு. இப்படியே இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளையையும் தன் கணவனை தவறாகவே சித்தரித்து அந்த பிள்ளை வளர்க்கப்படுகிறது. தன்னுடைய தந்தையை அழகுற வார்த்தைகள் கூறி நாமெல்லாம் வாழ்வதற்கு தன் தந்தை தான் இறைவனுக்கு பிறகு அடுத்த கட்டம் நம்மளை எல்லாம் பராமரிப்பது தன் தந்தை என்று சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு தாய் அந்த பிள்ளையை தந்தையின்பால் இருக்கின்ற தவறுகளையும் குற்றங்களையும் கீறி கிளறி கொடுக்கிற மிக மோசமான மிலைச்சத்தனமான ஒரு மனைவியாக இருந்த போது கடைசி வரைக்கும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாகத்தான் மாறினார். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிட்ட பிரார்த்திக்கிறாங்க நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ் என் மகன், யா அல்லாஹ் என் பிச்சளம், அவன் நரகுக்கு சென்று விடக்கூடாது, அவன் அறியாமல் இருக்கிறான், யா அல்லாஹ் அவனுக்கு தெரியாது, யா அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் அவரை விட்டுவிடியா அல்லாஹ், மன்னித்து விடியா அல்லாஹ். அதிகபட்சம் பிரார்த்தனைகள் கேட்கிறார்கள். ஒரு கட்டத்தில் தூபான் என்ற வெள்ளம் வருகிறது. அந்த வெள்ளப்பெருக்கிலே மலையில் ஒன்றிலே ஏறிக்கொள்கிறான். ஜூத் என்ற மலை. அந்த மலையின் உச்சத்தில் நின்றான். நின்றுவிட்டு சொல்கிறான், உன்னுடைய ரப்பிடத்தில் சொல், இந்த மலையின் உச்சமளவுக்கு உன்னுடைய இந்த வெள்ளப்பெருக்கை வர முடியும் என்றால் சொல் என்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் மிகைத்தவன் அல்லவா, வெள்ளப்பெருக்கை ஜூத் என்ற மலைக்கு மேலால் எடுத்து விடுகிறான். மலையில் நின்ற அந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் அவர்கள் கீழே விழுந்து மறைக்கிறார். அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்திலும் பிரார்த்தித்த இறுதி வேளை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்த அந்த நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவர் உன் குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல, அவரை விட்டுவிடு என்கிறார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஒரு தந்தைக்கு எதிராக நடந்த போது அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை எப்படி இருந்தது? உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல, விட்டுவிடு என்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு குடும்ப சூழலில் இன்றியமையாதவர்கள் ஒரு தாயும் தந்தையும். அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை நடைமுறை இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில் இருக்குமாக இருந்தால் அந்த பிள்ளை வழி தவறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் இல்லை என்பதற்கும், அவர்கள் இருவருக்குள்ளும் இருக்கிற அல்லது அவர்களுடைய வாழ்க்கை சூழலில் ஏற்படுகிற அதிகமான சில பிளவுகள் தான் இந்த பிள்ளைகளுக்கு மிக மோசமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறது என்கிற அந்த உதாரணத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனிலும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகனிலும் அந்த பாடத்தை பெற்றோம். இத்தோடு நாம் இதை நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் வருகிற அந்த வாரத்தில் ஒரு பிள்ளை பிறந்தால் அடுத்தடுத்து இருக்கிற அம்சங்கள் எப்படி அந்த தாயும் தந்தையும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தை நாம் பார்த்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம